ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்டான இட்லி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காய கார சட்னி இது மாதிரி சேர்த்து இந்த அளவுக்கு சேர்த்து இந்த இட்லியை தொட்டு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இட்லி ரெடி பண்ணால் இந்த வெங்காய கார சட்னியை மட்டும் செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான வெங்காய கார சட்னி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் வெங்காய கார சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெங்காயம் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3 கலருக்காக காஷ்மீர் மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு உளுந்து நம்ம சேர்த்த காஞ்ச மிளகா சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த உளுந்தும் காஞ்ச மிளகாவும் நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. தேங்காவை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. இறக்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. ஆறின வதக்கி வச்சுக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து கூட்டு மிக்சருக்கு மாற்றி கொடுத்துக்கோங்க. மிக்சிக்கு மாற்றி கொடுத்துட்டு 1/4 கப்பை விட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக இருக்குது, சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வந்த வெங்காய கார சட்னியை பாத்திரத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, நான் மிக்சியில் அரைச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் அரைச்ச பார்த்தீங்களா, அதுலேயே 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெய் சேர்த்து தான் வதக்கியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா சேர்த்து காஞ்ச மிளகா நல்லா கலர் மாதிரி வருந்து வந்துருச்சு. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து கொடுத்துக்கோங்க. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி மாற்றி வச்சுருக்கோம்ல சட்னியில் நம்ம தாளிச்சதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இப்போ கலந்து கொடுத்துட்டு நமக்கு கமன்னு வாசனையில் வெங்காய கார சட்னி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இட்லி செய்யும்போது இந்த ஒரு சட்னி மட்டும் போதும், சாம்பார் எதுவுமே தேவையில்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.